ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து மதுரை செல்லூர் கம்மாவோட நார்தன் சைடு கடந்த மான்சூனில் இந்த வீடியோ நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கம்மா வந்து ஃபுல்லாக இருந்தது. செல்லூர் கம்மா வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பழையபடி கரிசல்குளம் கம்மா இருக்குல்ல, பாட்டிமா காலேஜ் தாண்டி, ஸோ அந்த கம்மாவிலேருந்து இந்த கம்மாவுக்கு தண்ணி வருது. ஒன்ஸ் இந்த கம்மா ஃபுல்லாகி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா பந்தல்குடி கால்வாய் வழியாக தண்ணி வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகி போகும். ஸோ பழையபடி பந்தல்குடி கால்வாயில் போயிட்டு மீனாட்சி காலேஜ் இருக்குல்ல, ஸோ மீனாட்சி காலேஜ் பேக் சைடில் வந்துட்டு ஒரு சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் வந்துட்டு ட்ரீட் ஆகி பழையபடி மீனாட்சி காலேஜோட ஃப்ரண்ட் சைடு தேனி ஆனந்தம் இருக்குல்ல, ஸோ அது பக்கத்தில் போய் வைகையில் வந்துட்டு கலந்துரும். இந்த சூவேஜ் பிளான்ட்டில் ட்ரீட் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பந்தல்குடி கால்வாய் வழியாக அந்த தண்ணி வரும்போது நிறையா ட்ரைனேஜ் அந்த 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 ஏரியாவில் உள்ள வீடுகள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த வீடுகளில் உள்ள ட்ரைனேஜில் வந்து தண்ணியில் கலக்குது. ஸோ அதனால தான் அந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அங்கே வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கோரிப்பாளையம் பாலம் வேலை நடந்துட்டுருக்கனால அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருந்தாங்க. இப்போது வந்து அது ஃபங்க்ஷன் ஆகுதான்னு தெரில கன்ஃபார்மாக. கடந்த மான்சூனில் இந்த பந்தல்குடி கால்வாயில் வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த பிரிம்முக்கு வந்துட்டு தண்ணி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி நிலமை. அது குறுக்கால ஒரு பாலம் இருக்கும், அந்த பந்தல்குடி பாலம் இருக்கும். ஸோ அந்த பாலம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆகிருந்தது. அந்த பாலத்தில் ஏகப்பட்ட தெர்மாக்கோல் குப்பை இதெல்லாம் வந்து அக்குமுலேட் ஆகி ஆல்மோஸ்ட்டு தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது உள்ளே விழுந்து இறந்துட்டார். அதை நம்ம சேனல்லையும் பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ அந்த பாலத்தை வந்து ரிப்பேர் பண்ணி ஓப்பனும் பண்ணிட்டாங்க. அகைன் இது வந்து ஒரு மேஜர் ரெமெடி கிடையாது. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த மான்சூனில் வந்துட்டு இந்த தண்ணி வந்து, அதாவது செல்லூர் கம்மாயில் உள்ள தண்ணி வந்து பெரிய த்ரெட்டாக இருந்திருக்கு. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, செல்லூர் கம்மாயோட சதர்ன் சைடில் இருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் லே பண்ணி பழையபடி வைகையோட கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு 4 months பிஃபோரே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. ஸோ அதை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 4 months பிஃபோர் வந்து ஷூட் பண்ணது. செல்லூர் கம்மாயோட சதர்ன் சைடில் இருந்து குளமங்கலம் ரோடு இருக்குல்ல, குளமங்கலம் ரோடு வந்து பிகின் பண்ணுற இடம். ஸோ அதில் வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் வந்து லே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ கேப்சர் பண்ண தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே குளமங்கலம் ரோட பிகின் பண்ணுற இடத்துல வந்து வைகையோட லிங்க் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஷூட் பண்ணது. சேம் அந்த குளமங்கலம் ரோடு இருக்குல்ல, பிகின் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோம். கம்ப்ளீட்டாக அந்த டனல் ஒர்க்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. சின்ன சின்ன ஒர்க் ஏதோ பெண்டிங் இருக்க போல் இந்த டனலில் வந்துட்டு இன்டர்லிங்க் பண்ணுறதுக்கான. ஸோ அந்த ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது. மற்றபடி வந்து வைகையோடையே இணைச்சிட்டாங்க. உண்மையிலேயே இந்த பிளான் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். காரணம் வந்து ஃப்யூச்சரில், அதாவது மீனாட்சி காலேஜ், அமெரிக்கன் காலேஜ், கோரிப்பாளையம், ஸோ அந்த சைடில் வந்துட்டு ஃப்ளட் ஆகாமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல பிளான் அது. அந்த இடங்கள் தவிர்த்து செல்லூர், பந்தல்குடி கால்வாய் விட்டு பாருங்கள், அந்த ஏரியாலையுமே வந்துட்டு ஃப்ளட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து மான்சூனில் செல்லூர் கம்மாய் வந்து ஃபில்லப் ஆச்சுன்னா அதோட நார்தன் சைடில் வந்துட்டு ஓப்பன் பண்ண அவசியம் கிடையாது. சதர்ன் சைடில் ஓப்பன் பண்ணிட்டா டைரெக்டாக வந்துட்டு வைகையில் வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிரும்.